உண்மையான குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையான ஸ்பிரிச்சுவல் குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது? சத்தியமாகவே கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தர் 1000 பேர் ஃபாலோ பண்ணால் அவங்க ஞானி ஆகிட முடியாது. 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணால் 10 கோடி பேர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் அவங்க என்லைட்டன் பர்சனோ முக்தி அடைஞ்சவர்களோ இருந்துட முடியாது. மனிதர்களை மயக்கிறதுக்காக 24 மணி நேரம் இல்லை, 2-3 நாள் கூட அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? அப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் பேசியிருக்காங்க. எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது. எல்லாத்தையும் கேளுங்க. நேரில் தான் போய் அவங்கள பார்க்கணும், அவங்க பேசுகிறத கேட்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே வீட்டில் உட்காந்து ஃபோன்லேயே பாருங்கள். எல்லார் பேசுகிறதையும் கேளுங்க. அவங்க ஆடை அணிகள்களை வச்சு அவங்க தான் குருன்னு முடிவு பண்ணுறாதீங்க. ஆனால் அது ஒரு உங்கள் ஐடியா. தாடி வச்சுருந்தா, பெருசாக முடி வளர்த்துருந்தா அவங்க ஞானி, அவங்க என்லைட்டன் பர்சன்னு உங்களுக்கு விதைச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கொட்டை அந்த கலர் வேஷத்தில் ஆடை இல்லை இருந்தால் உங்களுக்கு சாமியார் மாதிரி தான் தோற்றம் அளிக்கும். அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு தர்க்க ரீதியாக சிந்திச்சு பாருங்கள். லாஜிக்கல் திங்கிங். ஆன்மீகம் என்பது கண்மூடித்தனமாக நம்புறது கிடையாது, சிந்திப்பது. ஆன்மீகம் என்பது சிந்திப்பது. இப்படியே எல்லாரும் பேசுகிறதையும் கேட்டுனுவாங்க. கூடவே ஆன்மீக புத்தகங்களை படிங்க. சில மாதத்திலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் உண்மையை பேசுகிறாங்கன்னு. உங்களால் உண்மையான குருவை கண்டுபிடிக்கிற நிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குருவே தேவைப்பட மாட்டார்.